வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு BBA, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு தொழிலாகட்டும், எந்த ஒரு நிறுவனமாகட்டும், இல்லைன்னா செய்யக்கூடிய எந்த ஒரு சிறு செயலாக இருந்தால் கூட, ஒரு செயலாகட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு முக்கியமான தேவை என்னன்னு கேட்டாக்கா மேலாண்மை. ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட் ஆகட்டும், இல்லை லாஸ் ஆகட்டும், அதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டாக்கா அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய மேனேஜர் தான். இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு கலை அப்படின்னே நாம் சொல்லலாம். இப்போ எப்படி பாட்டு பாடுறது, நாட்டியம் ஆடுறதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்பானா வரும். அந்த மாதிரி தான் இந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறதும் நிறைய பேருக்கு இன்பானாவே வருது. ஒரு மேனேஜருக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல அவர் பொறுமையான ஆளாக இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடியவராக இருக்கணும். தெளிவான முடிவை விரைவாக எடுக்கக்கூடியவராக இருக்கணும். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாருனாக்கா அந்த முடிவில் மாற்றங்களை செய்யாதவராக இருக்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா பல விதமான மேனேஜ்மெண்ட் இருக்குது. நீர், நிலம், ஆகாயம் எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. நீங்கள் ஒரு ஈவெண்ட் செய்கிறீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். ஒரு கல்யாணமே நடத்துகிறீங்க அப்படின்னு வைங்களேன், அது கூட ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படும். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் சிறப்பாக முடிவடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு திட்டமிடலும், அந்த திட்டமிடலை செயல்படுத்துறதுக்கு ஒரு மேனேஜரும் தேவைப்படுறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னாக்கா ஒரு நிறுவனத்தை பொறுத்து அவங்களுக்கு பலவிதமான மேனேஜர்கள் தேவைப்படலாம். அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருள்களின் அடிப்படையில் மேனேஜர் தேவைப்படலாம். அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகளின் அடிப்படையில் மேனேஜர் தேவைப்படலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேணும். அவரை ஃபேக்ட்ரி மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஃபேக்ட்ரி மேனேஜர் அப்படிங்கிறவங்க அந்த பொருள் என்ன விதமான பொருளோ அந்த பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் அவர் கொஞ்சம் நல்லா படித்தவரா, ஓரளவு முன்னனுபவம் உள்ளவரா இருப்பாங்க. இப்போ பொருளை தயாரிச்சாச்சு, அடுத்து அதை நம்ம என்ன கொண்டு போகணும், கொண்டு போய் ஸ்டாக் வைக்கணும். அதுக்கு இன்வென்ட்ரி மேனேஜர் தேவைப்படுறாரு. ஸ்டாக் வச்சாச்சு, அதை நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் சேல்ஸுக்காக வேண்டி. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர் தேவைப்படுறாரு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயாச்சு, அந்த இடத்துல ரீட்டைல் நடக்குது, ரீட்டைல் மேனேஜர் தேவைப்படுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் மேனேஜருக்கு தேவைப்படுறாங்க. ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ ஆஃபீஸ்லன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அங்கே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது மட்டுமா? முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. எந்த ஒரு கம்பெனிலையும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திறமையானவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருந்தால் தான் அந்த நிறுவனம் விரைவிலையும் நல்ல விதமாகவும் முன்னேறும். அந்த அளவுக்கு திறமையானவர்களையும் ஓரளவுக்கு விசுவாசமானவர்களையும் ஐடென்டிஃபை பண்ணுறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸுங்கிறது வெறும் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய ஏரியாஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸையும் பார்க்கணும். அவங்களுடைய உடல் நலனாகட்டும், உள்ள நலனாகட்டும், பொருளாதாரமாகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய மேனேஜர் என்னன்னு சொல்லுவாங்க, பர்சனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் வேற, பர்சனல்னாக்கா நமக்குள்ளது, நம்மளோட தனிப்பட்டது அப்படிங்கிறது பர்சனல். இது பர்சனல்ங்கிறது என்ன மீனிங் அப்படின்னாக்கா ஸ்டாஃப் சம்மந்தப்பட்டது, எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்டது தான் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இஎஸ்ஐ ஆகட்டும், ஒரு பென்ஷன் ஆகட்டும், அவங்களுக்கு உண்டான கிராஜுவிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் வரும். இது மட்டுமா? ஒரு ஏர்லைன் எடுத்துக்கோங்க, ஏர்போர்ட் மேனேஜர் தேவைப்படுறாரு, ஏர்லைன் மேனேஜர் தேவைப்படுறாரு, டிக்கெட்டிங் மேனேஜர் தேவைப்படுறாரு. லாஜிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கோங்க, லாஜிஸ்டிக்ஸ் உங்களுக்கு ஏரோப்ளைன்லேயும் இருக்குது, ரயிலில் இருக்குது,
கப்பல்ல இருக்கு. அதுக்கப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து உங்களுக்கு ட்ரக்ல எல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் நடக்குது. லாஜிஸ்டிக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. சின்ன லெவல்ல இருந்தால் பார்சல் சர்வீஸ்னு சொல்கிறோம், பெரிய லெவல்ல இருந்தால் கார்கோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த லாஜிஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாஜிஸ்டிக்குள்ளே நிறைய விதமான மேனேஜர்ஸ் வர்றாங்க. லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு தனியான படிப்பே இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுனாக்கா வரவு செலவு கணக்கு மட்டும் பார்த்தா போதுமா? அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாமா? இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி. அப்போ ஒரு மேனேஜர்னா அவருக்கு வந்து இந்த டேக்ஸேஷன், டேக்ஸை பற்றின நாலேஜும் இருக்கணும். அப்புறம் அவர் பிஸ்னஸ் லா, கம்பெனி லா, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுவும் ஒரு மேனேஜருக்கு ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷனாக நம்ம பார்க்கணும். இன்சூரன்ஸ், இதை பற்றியும் வந்து மேனேஜருங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு பொருளை உருவாக்கியாச்சு, அதை கொண்டு போய் விற்றாதானே அது மூலமாக அந்த கம்பெனி காசு வரும். அப்போ அந்த பொருளை மார்க்கெட் பண்ணணும், அதுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் தேவைப்படுறாரு. பிபிஏல வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் லா படிக்கிறீங்க, கம்பெனி லா படிக்கிறீங்க, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் எல்லாமே படிக்கிறீங்க. நீங்கள் பிபிஏல பேங்கிங்கை பற்றியும் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களோட ஜாப் ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு நிறுவனத்திலேருந்து மிகப்பெரிய நிறுவனம் வரைக்கும் உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நாலேஜும் இந்த படிப்பு மூலமாக கிடச்சிருது. பொதுவாக பிபிஏங்கிறது அண்டர் கிராஜுவேஷன் அப்படிங்கிறதுனால பிபிஏ படித்த மேனேஜர்ஸ் வந்து ஜூனியர் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. மேனேஜர் லெவல் 1, மேனேஜர் லெவல் 2 அப்படிங்கிற மாதிரியான மேனேஜர்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. இதே நீங்கள் பிஜி பண்ணீங்க, எம்பிஏ அப்படின்னு பண்ணீங்கன்னா, எம்பிஏல வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன்ஸ் நிறையா வந்துடும். நான் இப்போ சொன்ன லாஜிஸ்டிக் ஆகட்டும், இல்லைன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை பற்றி ரொம்ப அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க எம்பிஏல. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எம்பிஏ படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு, ஒரு கன்வர்ஜ்டு மேனேஜ்மெண்ட் லெவலில் நீங்கள் நகர்றீங்க. அதே பிபிஏனாக்கா எல்லாம் ஒன்றா படிச்சிடுறீங்க. ஜூனியர் லெவலில் இருந்தாலும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும், நீங்கள் ப்ரொடக்ஷன்லேயும் மேனேஜராக வேலை செய்ய முடியும், அக்கௌண்ட்ஸ்லேயும் மேனேஜராக வேலை செய்ய முடியும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து மேனேஜராக வேலை செய்ய முடியும். பல நிறுவனங்களில் பிபிஏ படித்தவங்க தான் வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸாக இருக்காங்க. இதே எம்பிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, எம்பிஏல பல ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு, மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம சேனலில் வர்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு படிப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த படிப்பை யார் சொல்லித்தர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க மூலமாகவே நம்ம டைரெக்டாக சொல்ல வைக்கிறோம் நம்ம இந்த சேனலில். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த பிபிஏ படிப்புக்கு வந்து நல்ல அருமையான ப்ரொஃபஸர்ஸ் டீம் நம்ம கிடச்சிருக்காங்க. நான் இப்போது நாமக்கல்லேருந்து கரூர் போகிற வழியில் இருக்கிற பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற ஆட்டானமஸ் காலேஜான பிஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிபிஏ டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நம்ம கூட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நாம் எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து இவ்வளோதான் பர்சன்டேஜ் இருக்கணும், இவ்வளோதான் மார்க் இருக்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து மினிமம் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் இந்த வாய்ப்பு. கோர்ஸ் தான் இருக்கிற காமர்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ்லேயே வந்து இந்த கோர்ஸ் தான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸு. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்றது என்னென்னா, எப்படி வந்து டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கள தான் நம்ம ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி இந்த பிபிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் என்னன்னா பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களை நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இந்த கோர்ஸுக்குன்னு வந்து நிறைய வேல்யூ இருக்குது. இந்த படிப்பு ஒரு 3 ஆண்டு படிப்பு. இது வந்து ஒரு 6 பருவங்கள் இருக்குது. இதில் செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 செமஸ்டராக பிரித்து இந்த கோர்ஸை நம்ம படிக்கிறோம். மொதல் செமஸ்டரில் நமக்கு நம்மளோட தாய்மொழி என்னவோ அதை படிக்கிறோம். எல்லாத்துக்கும் தாய்மொழி முக்கியம் அப்படின்றதுனால நம்மளோட தாய்மொழியில் இருக்கிற தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறோம். அப்புறம் நமக்கு பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அதனால் இங்கிலீஷும் நம்ம படிக்கிறோம். அப்புறம் பேசிக்காக இனிஷியேட் பண்ணுறதுக்காக பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸு. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்னா என்ன, மேலாண்மைனா என்ன அப்படின்றத பற்றி இந்த கோர்ஸில் கொஞ்சம் அடிப்படை விஷயங்களை இந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்ஸ் படிக்கிறோம். அக்கௌண்ட்ஸும் பேசிக் அக்கௌண்டிங் இல்லாமல் இன்னைக்கு நம்ம எந்த ஃபினான்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது. அதனால் பேசிக் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம். இன்னும் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஏன்னா கணக்கு இல்லாமல் துறையே கிடையாது. அதனால வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம். இது வந்து முதல் செமஸ்டரில் படிக்கிற படிப்பு. இரண்டாவது பருவத்தேர்வு இல்லைன்னா இரண்டாவது செமஸ்டர் அப்படின்னு சொல்லி போகிறோன்னா, ஒரு பிஸ்னஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை எப்படி விற்கிறது அப்படின்றது தெரியணும். ஓகே, அதனால அந்த பொருள் விற்பனைக்கு உண்டான பேசிக் அறிவு கொடுக்கறதுக்காக மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத அந்த சப்ஜெக்டை படிக்கிறோம். அடுத்தது 2வது சப்ஜெக்ட் முதல் செமஸ்டர்ல படித்த மாதிரியே அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் அப்படின்றதோட தொடர்ச்சியை வந்து 2வது செமஸ்டர்லையும் படிக்கிறோம். அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு, இதில் காஸ்ட்னா என்ன, காஸ்ட்டை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் முதல்ல அதோட மீனிங் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம 2வது செமஸ்டரில் படிக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் 2வது செமஸ்டரில் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றதையும், தமிழ் 2 இங்கிலீஷ் 2 அப்படின்றதையும் லாங்குவேஜும் படிக்கிறோம். தென் அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் 2 அப்படின்ற இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டையும் நம்ம படிக்கிறோம். இதுதான் 2 செமஸ்டரோடது. அடுத்தது 3வது செமஸ்டர் அப்படின்னு சொல்லி போனோம்னா, 3வது செமஸ்டரில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணும் இந்த கோர்ஸு. 3வது செமஸ்டரில் நம்ம படிக்க போகிறது முதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட். உற்பத்தினா என்ன, உற்பத்தி துறைகள் எப்படி நடக்குது, உற்பத்தி துறையில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே எப்படிலாம் வேலை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு அடிப்படை அறிவை நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வர்றதுதான் ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஸ் இல்லாத துறையே கிடையாது. அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் வளம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. உலக நாடுகளே நம்ம திரும்பி பார்க்கறது நம்மக்கிட்ட இருக்கிற மக்கள் வளத்தால தான். அதனால் இது என்னது, ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம படிக்கிறோம். இதில் ஹியூமன்னா என்ன, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறது, அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ட்ரைனிங்னா என்ன, தென் வந்து அவங்களை எப்படி அப்ரைசல் பண்ணுறது, அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி என்டர்டெயின் பண்ணுறது, அவங்களோட மென்டாலிட்டியை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அதில் கவர் பண்ணி, பேசிக் திங்ஸை ஒரு மாணவன் அப்படின்னா தான் ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போனால் தனக்கு கீழே இல்லை நம்மளோட ஒர்க்கர்ஸ் கிட்ட எப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு முறையை கற்றுக் கொடுக்கறது இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் நம்ம படிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ்னா என்ன,
என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம படிக்கிறோம் லைஃப் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி அதோட பேசிக் அறிவை இந்த இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு கொடுக்குது. 4th செம்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா, முதல் பேப்பர் வந்து டாக்ஸேஷன். டாக்ஸேஷன்ல என்ன படிக்கிறோம்னா 2 மேஜர் திங்ஸை பார்க்குறோம். டேக்ஸோட பேசிக் இன்ஃபர்மேஷன், அடுத்தது ஜிஎஸ்டியோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லும் படிக்க போகிறோம். டேக்ஸில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் டேக்ஸஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன, ஜிஎஸ்டி எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அது எப்படி ஜிஎஸ்டி லைவ்டு அப்படின்றத பற்றிலாம் ஜிஎஸ்டியில் படிக்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோம்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கிறோம். இது என்னன்னா ஃபண்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதில் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட் அனாலிசிஸ், இது எல்லா சாப்டரும் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கவர் ஆகும். அடுத்து என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா மணி, பேங்கிங் அண்ட் குளோபல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். மணினா என்ன, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்னன்னா பேங்கிங்னா என்ன, பேங்க் எப்படி வந்து ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி வந்து கஸ்டமரை டீல் பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, தென் வந்து மணி மார்க்கெட்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, தென் இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீப்ளேஷன்னா என்ன, ட்ரேடு சைக்கிள்னா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி கவர் பண்ணுறது மணி, பேங்கிங் அண்ட் குளோபல் பிஸ்னஸ் சப்ஜெக்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் லா. பிஸ்னஸ் லான்றது எல்லாத்துக்கும் காமன். லா இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது. சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தொழிலுக்கும் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தொழிலுக்கு தேவையான பேசிக் சட்டத்தை சொல்லி கொடுக்கறது. இது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லா டாபிக்கு கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கான்ட்ராக்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கு, எப்படி வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் பிஸ்னஸ் லா. அடுத்தது நம்ம 5வது செமஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். 5வது செமஸ்டரில் நம்ம படிக்க போகிற முதல் சப்ஜெக்ட் என்னென்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு எல்லா தொழிலும் என்னென்னா பார்டரை தாண்டி பிஸ்னஸ் பண்ணாதான் நம்மளால வந்து சர்வைவ் ஆக முடியும். அதனால இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ட்ரைங், எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டை மோட்டிவேட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் அதிகமாக்கணும், ஃபாரின் கரன்சியை இந்தியாவுக்கு நிறையா கொண்டு வரணும், அப்புறம் இந்தியாவை டெவலப் பண்ணணும். அதுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷனை அந்த என்வரான்மெண்ட், ஒரு பிஸ்னஸ்னால் என்னென்ன என்வாயன்மெண்ட் இருக்கும், எக்கனாமிக் என்வாயன்மெண்ட், சோசியல் என்வாயன்மெண்ட், பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட், கல்ச்சுரல் என்வாயன்மெண்ட், இது மாதிரி எல்லா என்விரான்மெண்ட்டையும் ஒரு தொழில்துறை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கம்பெனி லா. இந்த சப்ஜெக்டில் அதுலேயே பேரே கொடுத்துருக்காங்க கம்பெனி லா. இப்போ இந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது, இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் எப்போ இயற்றுனாங்க, அதுக்கு தேவையானது, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னென்ன முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்புறம் ஒரு டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா என்ன நம்ம பண்ணணும், ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரமோட்டர் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கம்பெனி லா தான். அடுத்தது பார்த்தோன்னா கன்சூமர் பிஹேவியர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம இதில் படிக்கிறோம். நம்ம முதல் செமஸ்டர்லேயே சொல்லியிருந்தேன், 2வது செமஸ்டரில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்பயும் நம்ம படிக்கிறோம். அதோட கண்டினியூஷன் தான் கன்சூமர் பிஹேவியர். ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் இல்லாமல் எந்த துறையுமே கிடையாது. அப்போ கன்சூமர் தான் அவங்களுக்கு அசெட் ஆஃப் த கம்பெனி. அப்போ கன்சூமரை எப்படி டீல் பண்ணணும், கன்சூமரை எப்படி வந்து அவங்களோட எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களோட திருப்தி தான் அவங்களோட தேவை, அவங்களோட திருப்தி மட்டுமே ஒரு கம்பெனிக்கும் இன்னும் மேலும் மேலும் கம்பெனியை வளரத்துக்கு உதவி பண்ணும். அதனால வாடிக்கையாளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு தான் அனைத்து பொருள்களையும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் டிசைன் பண்றாங்க, அதை விளம்பரப்படுத்துறாங்க, அதை மார்க்கெட் பண்றாங்க. அதை பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து கன்சூமர் பிஹேவியர். அடுத்து நம்ம பார்க்க போறது 6வது செமஸ்டர். 6வது செமஸ்டர்ல முதல் சப்ஜெக்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
என்னன்னா ஒரு ஒரு தொழில் சக்சஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும், ஏன்னா எத்தனையோ தொழில் ஆரம்பிக்கிறாங்க, சிலர் சக்சஸ் ஆகுறாங்க, சிலர் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்ப அவங்க சக்சஸ் ஆகுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது, அப்ப அதை எப்படி ஃபார்ம் பண்றது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையும் பத்தி நம்ம இதுல வந்து சப்ஜெக்ட்ல நம்ம படிக்க போறோம். அடுத்தது ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் சர்வீசஸ். இதுல என்ன படிக்கிறோம்னா, அந்தந்த நிறுவனங்கள் தொழில்துறைக்கு உதவி பண்றாங்க, தொழில்துறைக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றது. நம்ம எல்லா பேங்க்ஸும், பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு, நேஷனலைஸ் பேங்க்ஸ் இருக்கு, எல்லாருமே வந்து தொழில்துறையை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் இருக்கு. எல்லாருமே என்ன பண்றாங்க, தொழில்துறையை என்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அப்போ அதுக்கு பேங்கிங் நாலேஜ் நமக்கு இம்பார்ட்டன்ட். என்ன வாட் ஆல் த பேங்க்ஸ் அவைலபிள், அவங்க எப்போ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க டு ப்ரொவைட் த லோன், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இதையெல்லாம் பற்றி படிக்க போகிற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் சர்வீசஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ் மார்க்கெட்டிங். இதுவும் வந்து ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் தான். அதில் ஒரு டிவிஷன் தான் கன்சூமர் பிஹேவியர், மார்க்கெட்டிங்லேருந்து வர ஒரு டிவிஷன். சர்வீஸ் மார்க்கெட்டிங்ல இருந்து வர ஒரு டிவிஷன். இன்னொரு சப்ஜெக்டும் இதே இதில் படிக்க போகிறோம், ரீட்டைல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டும் படிக்க போகிறோம். அதுவும் வந்து இந்த மார்க்கெட்டிங்ல இருந்து வர ஒரு டிவிஷன். அடுத்தது அட்வர்டைசிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் படிக்கிறோம், அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு படிக்கிறோம். அதுவும் மார்க்கெட்டிங்ல இருந்து வர ஒரு சப்ஜெக்ட் தான். இது என்னன்னா, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய வைடு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு கொடுக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பர்சன்ஸ் வந்து இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகிருப்பாங்க. வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குற ஒரு துறை அப்படின்றனால இந்த சப்ஜெக்டை நமக்கு எல்லாத்துலேயும் பேசிக்காக நமக்கு டீச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்போ இந்த நமக்கு சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் எப்படி வந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ எல்லாமே வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, நான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பொருள் விற்பனை ஆனதுக்கு பின்னாடி வந்து சேல் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கம்பெனி ஹவு தே ஆர் ரெண்டரிங் ஃபார் சர்வீசஸ் டு த கஸ்டமர்ஸ் அப்படின்றத தெளிவாக ஒரு சொல்லி கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து இந்த சர்வீசஸ் மார்க்கெட்டிங். அப்புறம் பேங்கிங் இருக்கு, பேங்கிங்கும் ப்ரொவைட் பண்ணுது சர்வீசஸ். எப்படி அவங்களோட பேங்கிங் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல் எப்படி ஹவு தே ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு தி பேஷண்ட்ஸ் அப்படின்றதையும் பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த இண்டஸ்ட்ரியில் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் சர்வீஸ் மார்க்கெட்டிங். அடுத்தது நான் சொன்னது ரீட்டைல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரீட்டைல் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே என்னன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு வைட் ஏரியா, அதில் ஒரு ஸ்மால் பார்ட் இஸ் த ரீட்டைலிங். அதனால ஒரு யூனிட்ஸ் தான் ரீட்டைல். அப்போ ரீட்டைல் தான் ஒரு பொருளை ஃபைனல் யூசர் கையில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம். அதனால ரீட்டைலர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அசெட். அதனால அவங்க எப்படி வந்து ஹவு தே ஆர் ரீட்டைல் எப்படி பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதும், ரீட்டைலர் கிட்ட எப்படி வந்து டேட்டாவை, ரீட்டைலர் தான் வந்து ஃபைனலி ஒவ்வொரு கஸ்டமரையும் மீட் பண்ணுறாரு, அவர் எப்படி வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ரீட்டைலர்கிட்ட இருந்து கம்பெனி டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் அந்த இது பொருளாக இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ரீட்டைலர் அண்ட் கம்பெனி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கம்பெனி ரீட்டைலர் அண்டு கஸ்டமர், அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதனால அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னா, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. இப்போ இத்தனையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம என்னென்னா ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் இதில் இருக்குது. நமக்கு 6வது செமஸ்டரில் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இது என்னன்னா, எல்லா இடத்துலையும் ரிசர்ச் அப்படின்றது இட்ஸ் பேசிக் ஒன். அதனால ரிசர்ச் இல்லாத துறையே கிடையாது. ரிசர்ச் இருந்தால் தான் நம்ம இன்னோவேஷன்ஸ் வரும். அதனால ரிசர்ச் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு சப்ஜெக்டும் வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இருக்குது. அப்போ ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்றது அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ரிசர்ச்னா என்ன, வாட் இஸ் ரிசர்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் வந்து எப்படி சாம்பிள்னா என்ன, எப்படி சாம்பிளை கலெக்ட் பண்ணுறது, அதை பற்றி எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனையும் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. அடுத்தது இது யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும்.
ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ இது வரைக்கும் நம்ம 6 செமஸ்டரில் படித்த எல்லா சப்ஜெக்டையும் யூஸ் பண்ணி நம்ம நாலேஜ் சம்திங் வி கெயின்ட் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபீல்டு ஒர்க்கு போய் ஒரு டாபிக் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், நீங்கள் பேங்கிங் எடுத்துக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் ஓப்பன் ப்ராஜெக்ட்னா மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு துறைக்கு போய் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு. நம்ம ஒரு ஃபார் என் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்லலாம், எ ஸ்டடி ஆன் தி கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டுவோர்ட்ஸ் எல்ஜி வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் வித் ரெஃபரன்ஸ் டு நாமக்கல் டவுன். நாமக்கல் டவுன்ல எல்ஜி வாஷிங் மிஷினை எந்த அளவுக்கு பீப்புள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க, வாட் இஸ் த ஒப்பீனியன் அப்படின்றத பற்றியும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை கண்டுபிடிக்கிறத பற்றியும் நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்டையும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் கம்பெனியில் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்களே உங்களை கேட்பாங்க, எங்களுக்கு இந்த டாபிக்ல பண்ணி கொடுங்க தம்பி, இந்த இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கிட்ட நீங்க அந்த டாப்பிக்கை வாங்கி நீங்க அதை கொஸ்டினரா கன்வெர்ட் பண்ணி டேட்டா கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் கம்பெனி பிளஸ் உங்களுக்கு நிறைய பேர் இதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். நல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இமீடியட்டா தே கெட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே வேலை உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற கம்பெனியும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லா வகை படிக்கிறப்ப நமக்கு இந்த பிபிஏ கோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ், இமீடியட்டா எம்ப்ளாய்மெண்ட் வேலை கிடைக்கிற ஒரு கோர்ஸ். ஹாய், ஐ எம் பிரசாந்த். ஐ எம் ஸ்டடிங் 3rd BBA இன் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நான் ஏன் பிபிஏ செலக்ட் பண்ணேன்னா, மற்ற கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பிபிஏல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஸ்பெசிஃபையாக இதை படித்தாதான் இது போக முடியும் அப்படி இல்லை. நம்ம ஜூனியர் மேனேஜர் ஆகும், இல்லை மற்ற கம்பெனியில் ஈஸியாகவும் ஸ்டாஃபாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுறேன்னா அதுக்கு ஸ்பெசிஃபையாக தனியாக கோர்சஸ் இருக்குது. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் போக முடியும். இப்போ ஹச்ஆர்னா ஹச்ஆருக்கு மட்டும்தான் போக முடியும். இப்போ பிபிஏ முடிச்சுட்டு நான் ஒரு தனியாக ஆண்டர்பிரனர் கூட ஆகலாம். ஃபர்தராக இன்னும் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணுறதோ இப்போயே நான் ஆண்டர்பிரனர் ஆகி என்னோட கரியரை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐ எம் சங்கீதா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். நான் இங்கே பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிபிஏ கோர்ஸ் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு உண்டான படிப்பு, ஓகேங்களா. 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் பிபிஏ. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஓகேங்களா. இது ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறதுனால 3 வருஷத்துக்கு உண்டான கோர்ஸு. நாங்கள் இங்கே எம்பிஏவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பிபிஏ முடிச்சுட்டு அப்படியே எம்பிஏவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிபிஏ படிக்கிறீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் எதுவும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. பிபிஏ கோர்ஸ் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் உண்டான அமௌண்ட்டு எல்லா கோர்ஸுக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் வச்சுருக்கோம், ஓகேங்களா. பிபிஏல ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஒரு அரவுண்ட் 13,000 வரும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 13,000 வரும். நீங்கள் செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான கன்செக்ஷன் நாங்கள் கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டில், அது எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், ஓகேங்களா. இங்கே நாங்கள் காலேஜில் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கொண்டு கொடுத்தா மட்டும் போதும். இங்கே காலேஜ்லேயே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் ஏறிடும். நான் எங்கள் கையில் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதெல்லாம் கிடையாது, அவங்க அக்கௌண்ட்லேயே ஏறிடும். அதுக்குண்டான டாக்குமெண்ட் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கொடுத்தா போதும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரௌண்ட் 8,000 பர் இயருக்கு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ பெண்கள், புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ஸோ 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எந்த பெண்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டும் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி 10,000 rupees உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், ஓகேங்களா. ஸோ 2 இருக்குது, எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப், அது இல்லாமல் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற 2 ஸ்காலர்ஷிப் எங்கள் காலேஜில் நாங்கள்
ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் கொடுக்கறத நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பெருசா அப்படின்னா, பிபிஏ முடிச்சுட்டு அடுத்து எம்பிஏ 2 வருஷம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம காலேஜஸ்லேயே இருக்கு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப மினிமம் காலேஜஸ்ல தான் எம்பிஏ இருக்கு ஆர்ட்ஸ்ல. ஓகேங்களா, இன்ஜினியரிங்ல எம்பிஏ இருக்கு. பட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா நம்ம காலேஜ்ல ரொம்ப கம்மியான காலேஜஸ்ல இருக்கு. அந்த காலேஜஸ் அதுல நம்ம ஒரு காலேஜும் எம்பிஏ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எம்பிஏ டிகிரி பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறவங்க படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஆஃபர் இருக்கு பிபிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மேம் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது. நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு லாயர், டாக்டர் இந்த மாதிரி கோர்சஸ் தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவோம். அதில் பிபிஏவையும் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பிபிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேங்கிங் வேலைக்கு போகலாம். பேங்க் ஆஃபர் இருக்கு. எம்பிஏ முடிச்ச ஹெச்ஆர்ல இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எதுவுமே கிடையாது. பிபிஏ எம்பிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்பெனியில் ஒருத்தராவது கம்பல்சரி வேணும். அதனால நிறைய ஆஃபர் இருக்கு பிபிஏ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எம்பிஏ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். எப்பவுமே வேல்யூ ஆடட் கோர்சஸ் பிபிஏவோட சேர்ந்து தான் வருதுங்க. ஸோ அப்படியே வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அது மாதிரி கோர்சஸும், அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது மாதிரி கோர்சஸும், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கோர்சஸும் நம்ம வந்து எப்போவுமே பிபிஓட வேல்யூ ஆடட் கோர்சஸாக தான் கொடுக்குறாங்க. நம்ம அதை செப்பரேட்டாக செலவு பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதையும் தாண்டி என்னென்னா, இப்போ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்றது என்னென்ன வேலைவாய்ப்புகள் வெளியே அவைலபிலிட்டியாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம பிஎம் நிறைய வந்து என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணும், எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்காகலாம் நிறையா வந்துட்டு பேமெண்ட்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறோம். என்னென்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, என்னென்ன அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, எது மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நம்ம பேசிக்காக வளர்த்துக்கணும், என்ன லீகல் இஷ்யூஸ், அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வேல்யூ ஆட் கோர்ஸில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது பிபிஏல. ஸோ பிபிஏவோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா, வேலைக்கு போகணுன்றது கிடையாது, வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். ஸோ பிஸ்னஸ் பீப்புளை உருவாக்குறது தான் இந்த பிபிஏவோட மெயின் வேலை. ஸோ என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இன்னும் 4 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் இவனோட பெரிய பார்ட். ஸோ இதில் டிஎன்பிசி நீங்கள் எழுதலாம். ஸோ வந்து கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம் இது மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸும் எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிபிஏயோட பெனிஃபிட்ஸ். பிபிஏ அப்படின்றதே பிஸ்னஸ் தான். ஸோ அப்போ இதில் நம்ம பெரிய பெரிய ஜாப் போகிறோம் அப்படின்றத விட சின்ன சின்ன என்டர்பிரினர்ஸாக நம்ம வந்து ஈஸியாக இதை மேக் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக, டிஜிட்டல் மார்க்கெட்டராக, பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக, ஸோ ஒரு ஹச்ஆர்எம் மேனேஜராக, ஒரு எக்ஸிக்யூட்டிவாக, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மேனேஜராக, ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த பிபிஏல அதிகம் இருக்குது. ஸோ இந்த பிபிஏ தாண்டி நீங்கள் இன்னும் எம்பிஏல கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ப்ளோர் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இந்த பிபிஏல வந்து நாங்கள் பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. எம்பிஏல இதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளோஷன் நீங்கள் படிக்கும்போது ஸோ இன்னும் ஒரு தெளிவாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களால் எக்கனாமிக் டெவலப்பாகவும், உங்களால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்த முடியும். ஸோ உங்களோட ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்களோட நாலேஜ் எக்ஸ்ப்ளோராகவும், இது எல்லாம் இந்த பிபிஏவோட எம்பிஏவோட பெனிஃபிட்ஸ். ஹாய், ஐம் தர்னேஷ். நான் வந்து பிஜிபி காலேஜில் வந்து 3rd பிபிஏ படிக்கிறேன். இது பிபிஏ பற்றி சொல்லணுன்னா இது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் மேத்ஸ்லாம் வந்து வருமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியானது. அதான் இங்கே வந்து அக்கௌண்ட் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் வரும். மற்றபடி மோஸ்ட்டாக மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அந்த மாதிரி தான் வரும். பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது படிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் டஃப்பாக இல்லை. அதில் மேக்ஸிமம் எல்லாமே தியரி சப்ஜெக்ட் தான் இல்லையா? மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கலாகவும் வரும். என்னென்ன ப்ராக்டிகல்ஸ் இருக்குது? ப்ராக்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம் ஃபைனல் செம்மில். அப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்து செகண்ட் இயரில் பண்ணோம். அது வந்து 1 மந்த் போய் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம். அப்புறம் கேம்பஸ் டு கார்ப்பரேட்னு ஒரு இது இருக்குது. அப்புறம் அக்கௌண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் 2-3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கு இல்லையா? இது வந்து டஃப்பான சப்ஜெக்டாவோ இல்லை கஷ்டமாக இல்லை, எதுவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹாப்பி டு நோ.
computer technology has been moving in a way that nothing else people have ever known.